பட்ட வரம் உனக்கு தந்தேனே. ஆனா உன்னால வச்சு அந்த வரத்தை வச்சு உன்னால பரிமாற முடியாதப்பா. தெரியாதப்பா. எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாதே என்று சொல்ல கேளாத மகனே. ஈசா இறைவா கேட்ட வரம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், கேட்ட வரம் எனக்கு வேணும், கேள வரம் எனக்கு வேண்டாம், சொன்ன வரம் எனக்கு வேணும், சொன்ன வரம் எனக்கு வேணும், சொல்ல வரம் எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவனாரிடமாதி அரக்கனவன் கேட்ட இந்த பாவி சண்டாளனுக்கு வரத்தை தாரம்னு சொல்லிட்டோமே. ஐயா சத்தியம் செய்து கொடுத்துட்டோமே. ஆமா, அவன் நம்ம மனைவி மேல மட்டும்தானே சத்தியம் கேட்டான். நம்ம ஒருதனை விடலையே. நாம குடும்பத்தையே சத்தியம் செய்து அவன் கையில கொடுத்துட்டோமே. ஆமா, தலைப்புள்ள விநாயகன், இளைய புள்ள வடிவேல் முருகன், நம்ம மாப்பிள்ள எல்லாரும் மீதையும் ஆணையிட்டு கொடுத்துட்டோமே. அதனால இவன் கேட்ட வரத்தை இவனுக்கு கொடுக்க வேணும் அல்லவா. ஆமா ஐயோ, இவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா இந்த அசுர அரக்கன் வம்புக்காரன் கோவக்காரனாச்சே, கொல்லாத பேராச்சே. அதனால இவனுக்கு வரம் கொடுத்தால் போராது, போராதல்லவா, வாக்கு சொல்லி வரங்களையும் கொடுக்க வேணுமே என்று வம்பனை என்னையா செய்யணும், இருக்கணும். வீமன விடிய காலம் வெட்டணும், சமத்தன சாமத்துல வெட்டணும், சாமத்துல. அம்மா அதனால இவன் வம்பு பிடிச்சவனா இருக்கானே, கோபக்காரனா இருக்கா. வம்பனை வளர்த்துத்தானே நாம கொல்ல வேண்டும். ஆமாம்மா. அதனாலே அரக்கா கேட்ட வரம் தானடா உனக்கு வேணும், இந்த பிடி வாங்கிக்கோ. எப்படி தெரியுமா, தந்தேன் உனக்கு வர்றோம் தந்தேனடா, தந்தேன் உனக்கு வர்றோம் தந்தேனடோ, தந்தேனடோ, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனடா, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனடா. ஆட கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனேடோ, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனேடோ. அரக்கா நான் கொடுத்த வரத்தினுட மகுமையாலே தாண்டிடுவார் வல்லேரக்கா, அந்த வரத்தினுட மகுமையாலே தாரணி ஆண்டிடுவாய். வல்லேரக்கா, கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் கொடுத்த வர நிச்சயம்மா ஒன்னே கொல்லோ, அந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால் தவறு செய்தால் அந்த வர நிச்சயம்மா ஒன்னே கொல்லோ, அந்த வர நிச்சயம்மா ஒன்னே கொல்லோ. என்று ஆண்டவன் சிவபெருமானே அரக்கா நீ கேட்ட வரம் தானடா உனக்கு வேணும். ஆமா, இந்த பிடினாரு. சரி, கொடுக்கு வரத்துக்கு கொடுமை செய்தையானா கொடுத்த வர நிச்சயமா உன்னை கொல்லும் பாத்துக்கோ. அப்படியா? தந்த வரத்துக்கு தருமம் தவறி நீ நடந்தையானா சரி, தந்த வரம் உன் தலையை அறுக்குண்டா என்று ஆண்டவன் சிவபெருமான் வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். ஆமா ஐயா. இந்த அசுரருக்கு அவன் ஆண்டவனிடத்துல வரங்களை வாங்கும் போது பகவானுடைய பாதத்தை பார்த்தார். பாதம் பார்த்து குனிஞ்சு பணிஞ்சு பரமேஸ்வரா என்று வரங்களை வாங்கினார். வரத்தை வாங்கின உடனே நெஞ்ச நிமித்து ஓஹோ நீர்தான் பகவானா அப்படின்னு ஏறிட்டு பாக்குகிறான். அதான் இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க பாரு, கடன் கிட்டம் வாங்கணும்னா கூல கும்பிடு போடுமா, ஒரு நாளைக்கு 10 தடவை வீட்டுக்கு ஓடோடி வருவான்.
ஆமா 30,000 போன் போடுவான், ஓடி வருவான், கூள கும்பிடு போடுவான். ஆனா வேங்கியாச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ரூபாயை கொடுக்கும்போது என்ன செய்வான்? என்னங்க ஒரு தரக்க கொடுத்துட்டு ஓயாம காட்டுக்கிட்டு இருக்க? நான் என்ன வெறும் பெயலா வெங்க பெயலா? எனக்கு சொத்து இல்ல, சுகம் இல்ல, மேல முக்குலையும் கீழே முக்குலையும் துட்ட கட்டுக்கிட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு துட்ட வாங்கிட்டு போவாங்க. ஏன் அண்ணாச்சியோ ஒரு 3000 தரணுமே. 3000 தானே வாங்கினா வாட்ட யாவும் இல்ல. சரி யோசனை பண்ணி தாரேன். யாவும் இல்லையா? ஓ 5 அப்படின்னு வாங்குத வரைக்கும் பணிஞ்சு பணிஞ்சு நின்று அசுர அறாக்க. அதனாலே வாங்கு வரைக்கும் வணங்கி நின்னா, வாங்கிய பின்னால் நிமிர்ந்து நின்று கொண்டு நீர்தானா பகவா அப்படின்னு மனமுதலை எண்ணிக்கொண்டு அசுரனாகப்பட்ட வல்லரக்க வாங்கு மட்டும் வணங்கினேன், வாங்கு மட்டும் வணங்கினேன், வாங்கிய பின்னால் கொடுக்க மட்டும் கொடுத்த பின்னால் அஞ்சி நின்ன வல்லரக்க போல நிற்கானே இருந்த வல்லரக்க பணியும் போல எழுந்தானே. வாரமுனும் சொல்லலைய, வாரமுனும் சொல்லலைய, சொல்லாமல் பெரியாமல் வருகிறான வல்லரக்க வல்லரக்க வார போது சனிமுகமாம் பார்த்தார். என்ன பார்த்தார்? ஐயா பாவி சண்டாலயம் ஆண்டவனிடத்துல எரிக்கும் வரத்தை வாங்கிட்டு போறானே, வாங்கிட்டு போனா பூலோக மக்கள் எப்பாடுபடுவார்கள் என்று தெரியவில்லையே. என்று சனி பகவான் பள்ளி போல் வடிவங்களை கொண்டார். வடிவத்தை கொண்டு அரக்கன் வரும் பாதையில வாசல்ல இருந்த பள்ளி, வாசல்ல இருந்த சனி பகவான் அரக்கன் சரசுல போய் போத்துன்னு விழுந்துட்டான். விழுந்தது பாத்துக்கோ. அவன் சனியன் என்று நினைத்தானா? கொஞ்சம் கூட எண்ணல. அவன் சனியன் என்று எண்ணாமல் எண்ணாமல் பொல்லாமல் வாரானே வல்லரக்க என்னை எண்ணி வாரானா வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு யாரையப்போ எரிப்போம் என்று, யாரையப்போ எரிப்போம் என்று எண்ணி வாராம் மனதில எரிப்போம் என்று, எரிப்போம் என்று எண்ணி வார மனமதில, மனமதிலை எண்ணி வரும் வேளையில, வேளையில நாரத மாமுனியோ, மாமுனியோ ஐயா போதையில பலவித மலர்களுடனே ஆண்டவனை பார்க்க போன அசுர அரக்க இப்ப எரிச்சிருவேன் சுட்டுருவேன் ஓரம் போ ஒதுங்கு ஒதுங்குன்னுகிட்டு வாரானே, கைய நீட்டிக்கிட்டே வாரானே. ஏ அரக்கா கையில என்னடா வச்சிருக்க? ஏ அரக்கா ஏ நாரதா விலகி போ, நீட்டிடுவேன் எரிச்சிருவேன். கையில என்னடா வச்சிருக்க? கையில எரியக்கூடிய வரம் அக்கினி வரம் வச்சிருக்கேன்டா. அக்கினி வரமா? யார் தந்தா? ஆண்டவன் சிவபெருமான நினைச்சு 12 வருட காலம் தவம் இருந்து சரி ஆண்டவனை கண்டு அக்கினி வரம் எரிக்க வர வேணும்னு கேட்டேன். தந்தை முன்னாரு நான் பூலோகம் வந்துகிட்டு இருக்கேன், என் முன்ன நின்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. அதனால விலகி போ, நிறுத்திடுவேன் எரிச்சிருவேன். உன்னைய விட்டா தானே மவனை நீ சாம்பலாக்குவ, உன்னைய இரு இன்னைக்கு அப்படின்னாரு. சரி அடைய அரக்கா எரிக்கு வர ஆண்டவன் தந்தாரா? ஆமாண்டப்பா பைத்தியார பிள்ளை. என்ன பகவானுக்கு புழுவுனி பகவான் ஒரு பேர் இருக்கு, உனக்கு தெரியுமா? அப்படியா இருக்கா? ஆமா. அப்ப என்ன நாரதா? இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் அன்று ஒரு நாளையிலே சரி பார்வதியை பெண்ணாக கேட்டாரே, கொடுத்தாரா? என்ன பண்ணா? வண்டை பிடித்தார், பெண்ணாக
பெண்ணாகவே உருவாக்கி மண்டோதரியாகவே கையிலே கொடுத்தார். மண்ட உதறிய கொடுத்தார். ஆமா. அது மட்டும் இல்ல 7.5 கோடி வர வேணும்னு கேட்டாரே, கொடுத்தாரா? கேட்டான், கொடுத்தானா? 7 கோடி வரத்தை வைத்து கொண்டு 1/2 கோடி வரத்தை மட்டும் தானடா கையிலே கொடுத்தார். இந்த அப்படின்னு கொடுத்தார். கல்லு பிள்ளையார் வெள்ள பிள்ளையார் வேணும்னு கேட்டாரே, சரி பகவான் கொடுத்தாரா? என்ன பண்ணார்? கல்லு பிள்ளையார கொடுத்து புடிடா வெள்ள பிள்ளையார்னா. இதான் வெள்ள பிள்ளையார்னு கொடுத்தார். வெள்ள பிள்ளையார் எங்க இருக்காரு தெரியுமா? எங்க ஒரு பக்கம் நான் பார்க்கல. பார்க்கலையா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வேலைக்கிழமை. வேலைக்கிழமை. ஆமா. இன்னைக்கு யாருக்கு கோயில்ல கொடை விழா? இன்னைக்கு ஐயா தலவாமாடே, எங்க அப்பன் சுடல கருப்பேன், இப்படி எல்லா பரிகார தேவதைகளுக்கும் கொடை. இன்னைக்கு யாருக்குயா? இன்னைக்கு தர்ம சாஸ்தாவுக்கு. தர்ம சாஸ்தா. இன்னைக்கு என்ன பூஜை? இன்னைக்கு முதல்ல விக்னேச கடவுளுக்கு தான் பூஜை. இன்னைக்கு மாக்காப்பு பூஜை. ஆமா. இந்த மாக்காப்பு பூஜையில இந்த விக்னேச கடவுள் விநாயகர்னு சொன்னிய, சரி, அந்த விநாயகர் பெருமாளை எப்படி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க? எப்படி மாவால அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா செவுருக்குள்ள இருக்காரு பாரு. ஆமா. மாவால அலங்கரிக்கும் போது பிள்ளையார் எப்படி இருப்பாரு? வெள்ளையாத்தான் இருப்பாரு. அதுதான் வெள்ள பிள்ளையார். ஓ அப்படியா? சரி. அப்படின்னு கொடுத்தாரே, பகவான் கொடுத்தாரா? இல்ல. அதனாலே பகவான் தந்த வரம் நல்ல வரமா பொல்லாத வரமா? ஆமா. பகவான் தந்த வரத்தை பரிசோதனை செய்து பாரு என்றார். சரி. ஓ நாரதா, ஓ நல்ல யோசனை சொன்ன கொண்டவன் தலையில கைய வைக்கட்டும். என் கையில என் தலையில கை வைக்காத ஐயா. நீ தொட்டனாலே எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். தொட்டனா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவேன். பைத்தியார பிள்ளை, உனக்கு வரம் தந்தது யாரு? ஆண்டவன் சிவபெருமான். ஆண்டவன் பகவான போய் நீ தலையில கைய வச்சு பாரு. பகவான் எரிஞ்சு சாம்பலா போனாருன்னா அவர் தந்த வரம் உண்மையான வரம். ஆனா என்னடா நீ 56 தேசத்தை போய் ஆள போற? உலகத்து மக்களை என்னடா அடக்கி ஒடுக்கி ஆள போற? 14 உலகங்களை நீயே அடக்கி ஒடுக்கி ஆளலாம் என்று சொல்ல, ஆள்வதை விட அதை விட கைலாச வாசல்ல உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்னப்பா? பகவான் எரிஞ்சு சாம்பலா போனா சரி, கைலாச வாசல்ல வருங்கால பகவானாக நீ இருக்கலாம். பகவானாக இருந்த யானா பார்வதி வருவா. பக்தா என்று உன்னை அழைப்பா. ஏன் பார்வதி? மூத்த மகன் கணபதி வருவான், அப்பா என்று சொல்லுவார். இளைய மகன் வடிவேலவன் வருவார், அப்பா என்று சொல்லுவார். அம்மா இந்தா புடி பழனின்னு சொல்லி பார்வதி கையை தொட்டு கொடுக்கலாம். அடே அரக்கா, அதனால என்னடா நீ போய் 56 தேசத்தை அடக்கி உடைக்க ஆள போகிறாயா? என்னடா மனுஷனே, இந்தா போ, ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்து பாரு. இங்க இருந்தே நீட்டிக்கிட்டு போ. ஓ நாரதா, நீர் வாழ்க, உம்ம குலம் வாழ்க, தொழில் வாழ்க, உம்ம மாத்திரம் வாழ்க, குலம் வாழ்க, என்ன வாழ்க? கோத்திரம் வாழ்க, கோத்திரம் வாழ்க, கோத்திரம் வாழ்க என்று மனமதலை எண்ணிக்கொண்டு ஆமையோ அசுர அரக்கன் என்ன எண்ணி வருகிறான் தெரியுமா? என்னண்ணே? கைலாசத்தை எரித்தோமானால் கையெடுத்து வணங்க மாட்டார். பூலோகத்தை எரித்தோமானால் போற்றுவார்கள் யாரும் இல்லை. பகவானையும் எரித்தோமானால் கைலாச வாசலே பகவானாக இருந்தோம். பகவானாக இருந்தோமானால் என்னை ஏது நடக்கும் என்று எண்ணி வாரம் வல்லரக்கல் ஈசனையும் எரித்தோமானால் கைலாச வாசலிலை பகவானாக இருந்தோமானால் வருண பகவான் ஓடி வந்து வாசல் முத்தம் தெளிப்பாரே. வாயு பகவான் வருவாரே, வாசலெல்லாம் பெருக்குவாரே. குண்டோதரன் வருவாரே, குடைகளுமே பிடிப்பாரே. தேவ மூவர் வருவாரே, திருப்பணிகள் செய்திடுவார். மூவர் முனிவர் வருவார். முன்னாலடி பணிந்திடுவார். வருவார். நடனங்கள் ஆடுவாள். ஊர்வசிய வருவாள். ஆடுவாள். நகையா வருவாளை. முருதங்கமும் போடுவாள்.
திலோத்தமையா வருவாளா வருவாளே நடனங்கள் ஆடுவாளே சரஸ்வதியா வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளோ அண்ணன் மாயன் வருவாரே வருவாரே அத்தான் என்று அழைப்பாரா அழைத்தேடுவார் லட்சுமியால் வருவாளாம் வருவாளே அண்ணா என்று சொல்லுவாளா சொல்லுவாளே மூத்தமகன் கணபதி அப்பா என்று அழைப்பானே வாடப்பா மகனை என்று வலது தொடையில் வைத்திடலாம் இளைய மகன் வேல் முருகல் நம்மள அப்பா என்று சொல்லுவானே அணிவாடா பழனி என்று வலது தொடையில் வைத்திடலாம் பார்வதியா வருவாளா வருவாளா பக்கத்தில் அமருவாளா அமருவாளே இந்த பூடி பழனி என்று பழனி என்று கைய தொட்டு கொடுத்திடலாம் என்று சொல்லி வல்லாரர்கள் எண்ணாத எண்ணம் நீ வாராம் மனமாதியில எட்டு போறவனுக்கு எட்டு புத்தியம் அம்மா அவன் என்ன நினைக்கான் என்ன பகவானாக நாம இருக்கணும் பார்வதி வருவா பக்கத்துல இருப்பா பத்தா என்று சொல்லுவா அம்மா கைய தொட்டு கொடுத்துடலாம் பிடிச்சிடலாம்னு கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி இந்த அடி பழனின்னு கொடுக்கலாம் அப்படின்னு மனமதுல எண்ணி அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்ப காலி ஆகும் ஏன் தின்ன காலியாவது கொண்டு துண்டை விரிக்கிறதுக்கு தான் துண்டை விரிச்சு படுக்க ஆமா அதான் காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு ஓடனானா அவன் சொங்கி பையில இருந்தா பிறகு இருக்க கூட்டு தானே போவான் முந்தா நாளே கூட்டு ஓடிடுதானா அவன் காத்திருப்பான் வருஷம் வருஷம் 12 வருஷமும் 20 வருஷமா நமக்குத்தான்னு காத்திருப்பான் பராசல்ல காத்திருந்தேன் அதான் சொல்லிருக்கான் காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு ஓடிடுவானா கெட்டு கிடக்க கேட்டல 8 கோட்டை சிறுபாணி சிரிப்பாங்களாம் அத மாதிரி அண்ணன் எப்போ போவான் திண்ண எப்போ காலி ஆகணும் ஆஹா எதுக்குன்னு கேளுன எல்லாம் குழந்தை கொடுக்கறதுக்கு தான் அதுக்கு இல்லப்பா குழந்தை இல்லைன்னு அவர் சொல்லி வருத்தப்படுத்தாரு குழந்தைக்கு பதிலா நம்மளையாவது தத்து எடுத்து வளர்க்க மாட்டாரா பிறகு அதனால கெட்டு போறவனுக்கு எட்டு புத்தி கேடு வரும் காலம் என்று அறியாமல் தெரியாமல் அவன் எண்ணாத எண்ணங்களை கொண்டு எண்ணி வரக்கூடிய வேளையில ஆண்டவன் பகவான் பார்த்தார் ஐயா இவன் அழகா வரங்களை வாங்கிட்டு போனானே இந்த நாரத மாமுனிவர் சும்மா இருக்க மாட்டாம இப்படி எழுத்து கொண்டாந்து விட்டுட்டு ஒழுங்கா போன ஆளு திருப்பி விட்டுட்டு போயிட்டார இந்த பாவி சண்டாள நாரதன் என்னத்தை சொன்னாமன்னு தெரியலையே வாரானே தீட்டின மரத்துல அருவா கூர்மை பார்ப்பது போலவும் வளத்த கட்டா மார்பில் பாய வருவது போலவும் நாமளோடு இடமுதல வரங்களை வாங்கி நாமளே எரிக்க வருகிறானே ஆமா தீட்டின மரத்துல அருவா கூர்மை பார்க்கத்தானையா செய்யும் நம்ம கூட இருப்பான் நமக்குள்ளதே நம்ம கூட இருந்து நம்ம கூட வாங்கி சாப்பிடுவான் நம்ம என்னெல்லாம் செய்தோமோ அத்தனையும் செய்வான் ஆனா கூட இருந்துட்டு குழிய பறிச்சு விட்டுட்டு போயிருவான் குழிய பறிச்சா தானையா குழிக்குள்ள தள்ள முடியும் அதனால அசுரனாகப்பட்ட வல்லரக்க நாமளோட இடமதில தீட்டின மரத்துல அருவா கூர்ம பார்ப்பது போலவும் வளத்த கட்டா மார்பில் பாய வருவது போலவும் நாம கிட்டே வரத்தை வாங்கிட்டு நாமளே எரிக்க வரானே அப்படின்னு சொல்லி அசுரனாகப்பட்ட வல்லரக்க ஆண்டவனை எரிக்க வார போது ஆண்டவன் பகவான் பார்த்தார் ஐயையோ என்று நாம ஒத்தையிலே ஓடலாமா ஒத்தையிலே ஓடணும்னா முடுகிறவனுக்கு தொக்காய்ப்போம் கூட்டத்தோட கூட்டமா ஓடனாத்தான் இன்னைக்கும் பாருங்கன்னு
சாமி ஆடுறவங்களையும் பிடிக்க கூடாது, சண்டை போடுறவங்களையும் போய் பிடிக்க கூடாது. சாமி ஆடுறவங்களை ஏன் பிடிக்க கூடாதுன்னா, இந்த சாமி ஆடுறவருக்கும் அந்த பிடிக்க போற ஆளுக்கும் முன்னால ஒரு சின்ன பகை இருந்திருக்கும். ஆனா இவர் என்ன செய்வார் தெரியுமா, குதிச்சு குதிச்சு ஆடும்போது அருள் பாதி மருள் பாதின்னு சொல்லியிருக்காங்க. அருள் ஒரு 3.75 நாளிகை 5 நிமிஷம் தான் அருள் இருக்கும். அதுக்கு அப்புறம் ஆடுறது பூரா மருள் தான். ஆமா, மருளாடி மருளாடிங்கம்மா, அத போல மருள் வந்துருமா. அப்ப அவரை போய் வேட்டியா வந்துருச்சேன்னு சொல்லி இவர் போய் எழுத்து கட்ட போவாராம். அவன் என்ன செய்வான் தெரியுமா, இவன் நம்மள அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டானே, இப்ப சும்மா இருக்க விடக்கூடுமா அப்படின்னு அவன் வேட்டி கட்டையில இந்த வலைய கொம்ப கொண்டுகிட்டு அவன் மேல குத்து மாதிரி ஒரு குத்து, ஒரு எத்து எத்துவானாம். சரி சரி ஏமன அவளை சப்புன்னு பிடிச்சுக்கிட்ட. வேப்பங்குழிய கொண்டே கண்ணில் அடிச்சிட்டாளா? சரிதான். அத மாதிரி சண்டை போடுறவனை பிடிக்க போறோம்னு வையே, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவன் ஒன்ன பேசுவான் இவன் ஒன்ன பேசுவான் அப்படின்னு தூர போயிருவாங்க. நம்ம பின்னால முன்னால போய் பிடிச்சுக்கிட்டோம்னா அப்பதான் அவனுக்கு கூடுதல் நம்மள அடிச்சாலும் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்க அப்படிங்கிற எண்ணம் துணிச்சல் தைரியமா வருமா. அதனால சண்டை போடுறவங்களையும் பிடிக்க கூடாது, சாமி ஆடுறவங்களையும் போய் பிடிக்க போக கூடாது. சண்டை போடுறவங்களை பிடிச்சோம்னு வச்சுக்கோ, அப்புறம் அவனை அடிக்கிறதும் தெரியாது, நம்ம மேல அடி விழுந்ததும் தெரியாது. இது சரியான விவரம் தான். அந்த மாதிரி அப்ப பார்த்தார், ஒத்தையில போனோம்னா ஓடியாரவே நம்மளை எட்டி வந்து முச்சி முடிய பிடிச்சு இழுத்துருவான். அதனால கூட்டத்தோட கூட்டமா போனோம்னா எங்கூடி போறோம்னு யாருக்கும் தெரியாது என்று மனமதில எண்ணி ஆண்டவன் ஆதி கைலாச வாசல்ல தேவமூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் ஆண்டவன் சிவபெருமான் தேவமூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா, மூவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினார். அவரவர் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். என்ன ஆட்டுக்கட வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினான். எருமக்கட வாகனத்தில் யமதர்மன் ஓடினான். என்ன வெள்ளையான மீதிலேறி தேவேந்திரன் ஓடினான். மிதளை வாகனத்தில் வருணராஜன் ஓடினான். என்ன ஆட்டுக்கட வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினான். என்ன வண்ணம்மையில் மீதிலேறி வடிவேலன் ஓடினான். அழகு பற்றி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினான். அங்க சிங்க நல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினான். 8 8 நாள நெட்டோட்டம் ஓடுறாள். கணக்கு வேற வேணாம்னு நாம சித்திர புத்திரன் ஓடினார். நாட்டு வேலை வேணாம்னு நாரதர் ஓடினார். ஆண்டவன பகவான அது என்ன அலங்கோலம், அத்த சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வல்லாரக்க ஈஸ்வரனை அறையோனை இது என்ன அலங்கோலம், இத சொல்ல நேரம் இல்ல இன்னவாரம் வல்லரக்க என்று 8 8 நாள நெட்டோட்டம் ஓடுறார். 8 8 நாள நெட்டோட்டம் ஓடி ஒளிய வார போது ஆதி மூல கணபதி ஓடோடி வந்து
என் தகப்பா பகவானே சரிதா பொல்லாத அரக்கனுக்கு புத்தி கெட்டு வரங்களை கொடுத்து விட்டு ஆமையா ஓடி ஒளியலாமா என்று சொல்ல ஆமண்ணே மகனே விநாயகா ஓ சாமியே சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு என்னடா புல்லட்டு கேக்கு பூசாரிக்கு புல்லட் கொடுத்தாலாம் சரி இப்போ பெட்ரோல் வாங்கி ஊத்த முடியாது யாமனே புல்லட்டு விலை கூடி போச்சு என்னது விலை கூடி போச்சு புல்லட்டுக்கு புல்லட்டு ஆமா அதான் பூசாரிக்கு ஏன் புல்லட்டு கேக்குங்க எல்லாம் முன்ன கட்டி வச்சு நான் வந்து சாமிக்கு அலங்காரம் செய்தாங்கல்ல சரி இதுக்குத்தான் புல்லட்டு வேணுமா ஆமா அதனாலே அப்பா விநாயகா ஓ சாமியை சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு ஏனப்பா உனக்கு புல்லட்டு கேக்கு அப்பா அச்சமற்ற அரக்கனுக்கு அரிய வரங்களை கொடுத்து விட்டு இப்படி ஓடி ஒளியலாமா குற்றமற்ற அரக்கனுக்கு கோடி வரம் கொடுத்து விட்டு அப்பா பகவானே இப்படி 8 நாளா ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே ஆமா என் வயிறோ சிறுசு என் வாகனம் எப்பயே அப்பா பகவானே என்ன எனக்கு வயிறோ பெருசாச்சு என் வாகனமோ சிறுசாச்சு சிறிதாச்சப்பா அப்பா பகவானே ஆமா என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஓடிடவும் முடியலையே ஒளிந்திடவும் தெரியலையே அறிவு கட்ட பெருச்சாளி அவசரம்மா நான் அழைத்தால் கடல கேக்குதோ ஒரு கட்ட பெருச்சாளி கட்ட கேக்குதப்பா கட்ட பெருச்சாளியே உருண்ட கேக்குதப்பா ஒழுக்கங்கட்ட பெருச்சாளியே உளுந்தவட கேக்குதப்பா எந்த அப்பா பகவானே பெருச்சாளி இடருண்ட கேக்குதப்பா கட்ட பெருச்சாளி உருண்ட கேக்குதப்பா ஒழுக்கங்கட்ட பெருச்சாளி உளுந்தவட கேக்குதப்பா கட்ட பெருச்சாளி வட கேக்குதப்பா கட்ட பெருச்சாளி என்ன அதிரசம் கேக்க அதிரசமா ஆமா அதிரசம் இப்ப எப்பா அறிவு கட்ட பெருச்சாலி அதிரசம் கேக்குதப்பா மானங்கட்ட பெருச்சாலி மாவுருண்டை கேக்கு தட்டு கட்ட பெருச்சாலி தட்ட வடை கேக்கு ஒழுக்கங்கட்ட பெருச்சாலி உளுந்த வடை கேக்கு இத்தனைக்கும் சாமம் போல எங்க போவேன் ஏது செய்வேன் அத்தனை கடையும் அடைச்சிருக்குமே அத்தனையும் கொடுத்து நான் காத்த பிடிச்சு கரகரானி இழுத்து ஆமா யானை மேல எலி வந்தா எப்படி இருக்கும் கீச்சின்னு ஒரு சத்தம் கேட்கும் கண்ணு முழி ரெண்டும் பேட்டரியா மின்னும் அப்போ காக்கா குருவி ஏப்பா அப்படியே தூக்கிண்டு வச்சு ரோட்ல போட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆமா அதனால என் வயரோ பெருசு என் வாகனமும் சிறுசப்பா ஆமா போ இடவும் முடியலையே ஒளிந்திடவும் தெரியலையே என்ன செய்வேன் அது செய்வேன் அப்பா பகவானே அப்பா ஓடவும் முடியல ஒளியவும் தெரியல என்னப்பா நான் என்ன செய்வேன் அது செய்வேன் அது முன்னுக்கு போனா இது பின்னுக்கு போனா அது முன்னுக்கு என் தகப்பா பகவானே நான் என்ன செய்வேன் அது செய்வேன் என்று சொல்ல ஏ விநாயகா அஞ்சாத மலையாத அருங்கவல உனக்கு வேண்டாம் அதனால அப்பா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவல உனக்கு வேண்டாம் நீ உன்னுடைய வாகனம் லேஸ்பட்ட வாகனம் அல்ல முஷீக வாகனம் மூச்சு விட்ட இடமெல்லாம் கபாலமாக வெடிக்கும் அப்பா ஆற்றாங்கர குளத்தாங்கர முச்சந்தி பார்த்து அமர்ந்திருக்க வேணும் என்று அப்படியே இருக்கும்போது நீ எங்கெங்கே இருந்தாலும் அப்பா ஆற்றாங்கர குளத்தாங்கர முச்சந்தில நான் அமர்ந்தேனே ஆனா அம்மாவையும் அப்பாவையும் காண்பதப்போ எப்படி காண்ப அப்பா விநாயகா அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் நீ எங்கெங்கே இருந்தாலும் உனக்கு முன்ன உங்க அம்மா வேம்பாக இருப்பா
உங்க அப்பா அரச மரமாகவே இருப்பேன், உங்க மாமா ஆல மரமாகவே இருப்பார், உங்க அத்தை ஆலம் விழுதா இருப்பா, உங்க அத்தை மவ ஆலம் பலமா இருப்பா, உன் மைத்துனர் ஆலம் பலத்துல இருக்கு. வத்தியா என்னது இருக்கு? கொசரிச்ச வேற. அதனால நீ எங்கெங்கே இருந்தாலும் உனக்கு அம்மாவும் அப்பாவுமாக வேம்பாக அரசாக இருப்போம் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து விட்டு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். என்னை ஓடிக்கொண்டிருந்தமான உலகளந்து போகும் என்று பக்க வந்த தேவர்களை நந்தவான தோட்டமாக்கி ஆண்டவன் தான் சிவபெருமான் அரளிவானம் தான் முளைத்தார். அரளிக்குள்ள இருந்தோமான அரக்கன் வந்து எரிப்பான் என்று தலையில் உள்ள கங்கையர தரையதில் இறக்கி வைத்தார். என்ன அக்கினியா எரிந்த மனம் தண்ணீராக குரல் செய்தார். சமே சடவலைய முடிவலைய முடிவலைய சங்கரம் பகவான் தான் ஒளிய முடிவலைய முடியும் வளைந்தது. ஆண்டவன் சிவபெருமானுக்கு நின்னு அள்ளி கட்ட நேரம் இல்ல. ஓஹோ, தலையும் உலைஞ்சு முடியும் உலைஞ்சது, அள்ளி உலைந்து முடிவலைய ஆண்டவனுக்கு நின்னு அள்ளி கட்ட நேரம் இல்ல. அரக்க முன்னாலே நெருக்கிட்டு வாரா, அரக்க மருமா விரல நீட்டுமா, அரை நொடியில எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான், எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். ஆமாண்ணா என்று தலையில் உள்ள கங்கையை தரையிலே இறக்கி வைத்தோ, இறக்கி வைத்து அக்கினியா எரிந்த மரம் தண்ணீராக குளிரச் செய்து சடவுலைய முடிவலைய ஆண்டவன் பகவான் ஐம்பொன்னலை அடக்கி உடக்கி கொண்டு மதலை இதழாக்கி ஆண்டவன் செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனார் சிவலிங்கமாகவே கொலுவிருக்கிறார். ஆண்டவன் பகவான் அங்கு கொலுவிருக்க ஆதி பராசக்தியானவா ஈரட்டு கைலாச உலகங்கள் எல்லாம் 8 நாளாச்சு. பகவான் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலையே, ஏதாச்சோ தெரியலையே, அறியணுமே தெரியணுமே என்று பராசக்தியானவா 8 நாளா கைலாச வாசல்ல கடவுளை காணாமல் அவ எப்படி தேடி திரிகிறாள் தெரியுமா? எப்படி? 8 நாளா 8 நாளா ஈசனத்தான் காணாமல் ஈஸ்வரியா பார்வதியா எங்கே எங்கே வாராளானா அப்பனே பார்வதியா எங்கே எங்கே சாமி 8 நாளா கண்ணந்தங்க பார்வதியா கடவுளையும் காணாமல் கடவுளல்லா கைலாசம் காடு போல இருக்குதையா ஈசனில்லா கைலாசம் இருக்குதையோ பகவான் இல்லா கைலாசம் பாலடைந்து இருக்குதையா சொர்க்கன் இல்லா கைலாசம் அங்கு இல்லை அங்குகிற புலம்புகிறாள் ஈசனையும் அழுதிடுவா தொழுதிடுவா ஆதிசக்தி பார்வதியாள் அழுதிடுவா தொழுதிடுவா ஆண்டவன எட்டோடு 8 நாள் ஈசனையும் காணாமல்
ஆமல் 7 கைலாசம் ஈஸ்வரியா தேடுவாள் பகவானையும் காணா ஆமல் 8 கைலாசம் பகவான தேடுவாள் பகவானையும் தேடும் போது ஈஸ்வரியா பார்வதியா ஆண்டவன் பகவான் இன்னைக்கு 8 நாளாச்சு சிவனாரை காணவில்லை என்று சொல்லி அவ ஆதிபராசக்தி தேடி தெரிந்து ஆமையா அவ அச்சுதன் கண்ணனை அழைக்கிறாள் ஏ அண்ணா கண்ணா கோபாலோ கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே ரெகுரா கடலில் பள்ளி கொண்ட அச்சுதா கோபால கடலில் சயனஞ்செய்யும் திருமாலே ரெகுரா ஒன்ற நம பிறக்கலையோ கலசத்தில கூட நானும் பிறக்கலையோ கூட்டு பாலு உன்னலையோ அண்ணா கோபால பார்வதியாள் அழைக்கும் பச்சமால கேட்கலையோ ஈஸ்வரியாள் அழைக்கும் பெருமாள் கேட்கலையோ மதியாளைக்கும் கோபால கேட்கலையோ தங்க கவலை தீர தங்க கவலை தீர பொன்னா நீ வருவா ஏய பொன்னா என்று பார்வதியா அழைத்த போது பார்வதியா அழைத்த போது என் பெருமான் கோபால நாமதங்க பார்வதியா நாமளத்தாளைக்குறாள என்று பச்சை காலு கருடன் பரந்தாமன் வாரா கண்ணந்தங்க பார்வதியாள் நீட்டினகால் மடக்காமல் கூந்தல் முடியாமல் வந்ததல கண்ணீருமா கட்டழகி இருப்பாள் கட்டழகி இருக்கும் போது கோபால கண்ணன் வந்து ஆமா ஏ பார்வதி அண்ணனை அழைத்து விட்டு நீட்டினகால் மடக்காமல் அவுந்த கூந்தல் முடியாமல் சரி கவந்ததல கண்ணீருமாக இருக்கும் காரணம் என்ன ஆமா அம்மா பார்வதி ஒலைந்த கூந்தல் முடியாமல் ஆமா இப்படி இருக்கும் காரணம் என்ன அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல சரி பார்வதி ஏறிட்டு பார்த்தாளா இல்ல எதிர்வார்த்தை தான் பேசினாளா கிடையாது மௌனமாகவே அமர்ந்திருந்தார் இது என்னடா அம்பா போச்சு ஒரு நாளும் இல்லாத திருநாள் கோலமாக இப்படி அமர்ந்திருக்கிறாள என்ன காரணம் அறிய வேணும் தெரிய வேணுமே என்று அங்கே எம்பெருமான் கோபால் ஐயா கடவுள் இல்ல கைலா அங்க காடாக இருக்குதையோ சொக்கனில்ல கைலா சுவாதிமயோ அங்கு இல்லை இல்லாத கைலாசம் இருளா இருக்க ஒரே இருள் அடைஞ்சிருக்க என்னையா காரணம் அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்லி ஆதி பறையின் பெருமான் கோபால கண்ணே ஏ அம்மா ஏ பார்வதி அண்ணனை அழைத்து விட்டு அருங்கவலையோடு இருக்கலாமா மாயனை அழைத்து விட்டு மனக்கவலையோடு இருக்கலாமா உனக்கு என்ன கவலை அம்மா அதை என்னிடத்தில் சொல்லிட வேணுமே என்று
அச்சுதன் கோபாலக்கண்ணன் ஆதிபராசக்தி இடத்திலே இருக்க பார்வதி ஏது செஞ்சா தெரியுமா? அவ்வளோ ஏறிட்டு பார்க்கலையே, ஐயா எதிர்பார்த்த பேசலையே, அவ மௌனமாயிருப்பா, சத்தி மௌனமாயிருப்பா, ஏ மாயந்தங்க பார்வதியா ஏறிட்டு பார்க்கல, எதிர்வார்த்தையும் பேசல, மௌனமா இருக்கா. ஐயா நாம தங்கச்சிட்ட எம்புட்டு கேட்டும் இவ பதில் சொல்ல மாட்டக்கால என்று மனமதில எண்ணி என் பெருமான் கோபாலக்கண்ண இப்படியெல்லாம் கூப்பிட்டா இவ பதில் சொல்வாளா? நம்ம அத்தான் பகவானை ஏளினமா பேசினமே ஆனா நம்மகிட்ட பதில் சொல்வாள்ல. ஆயிரமே இருந்தாலும் கட்டுன கணவனை அவ கேப்பா. என்ன கேப்பா? ஏழைய பேதியில போவான், ஏன் உன்னைய ஒரு பேதிக்கு தூக்கி விட, உன்னைய வேலையில போறது உன்னைய வெடுக்குன்னு கொத்த அப்படின்னு அவ கேப்பான்னு அடுத்த வந்து நின்றுகிட்டு அந்த தாய்மார்களோ அந்த ஐயாமார்களோ வந்து ஏழு ஏழை குடியார பேல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாச்சுன்னா சேலை அவுத்து போட்டு வரைஞ்சு கெட்டிக்கிட்டு எப்படி வருவா? ஏழு யார பார்த்து நீ கேட்க? நீ ஒரு குடியாரப்ப, நீ அங்க போன, நீ ஏன் புருஷனை பார்த்தா கேட்ட அப்படின்னு சொல்லுவா. ஆயிரமே இருந்தாலும் அவ ஆயிரம் அடிச்சு பேசினாலும் கொண்டவனை பேச சம்மதிக்க மாட்டா. இவன் விடிய விடிய போட்டு மிதிப்பா, விடிஞ்சு மிதிப்பா, வாசல்ல படுத்துருமா, அத மாதிரி அப்பந்தான் பார்த்தா இப்படி எல்லாம் நம்ம கூப்பிட்டோம்னா அது எதுக்கு ஒன்னைய கீழே போட்டு அவ மேல இருந்து மிதிக்கா தெரியுமா? நீ இருக்க வெயிட் இருக்கும், அவ இருக்க வெயிட் இருக்கும், அப்பதான் தாங்கும். ஆமா, அது முடியாது. கொஞ்சமாவது அந்த உடம்புல கொஞ்சமாவது அந்த டயர் ஒரு சூடு ஏறணும்னு சொன்னா, எது கொஞ்சம் கெதி ஏறணும்னு சொன்னா உங்களை கீழே போட்டு அவ மேல இருந்துகிட்டு 4 அடி அடிச்சாத்தா என்ன என்ன செய்ய முடியும்? அடிப்பா. விடிய காலம் எந்திரிச்சு நல்லா பட்டு குஞ்சால தூக்கிட்டு உங்க முதுகுல 4 குட்டுப்பு கொடுத்தானே தெரியும். பிரம்மமுகூர்த்தத்தில் அடிச்சாதான் ஆண்டவர் வந்து நமக்கு காட்சி அளிப்பாரு. பாத்துக்கோ. என்ன அதார கேட்க அப்பந்தான் யார் முகத்திலையும் முழியாத நேரம் 2 லிட்டர் இருக்கக்கூடிய நேரத்தில் 2.25 லிட்டராது இருக்கும். பாத்துக்கோ. அம்மா சரி அலங்காரம் முடிஞ்சிடுதா? அதனாலே ஆதி பராசக்தியானவ நாம ஆண்டவன் சிவபெருமானை ஏளினமா பேசினுமே ஆனா நாமட்ட வந்து பதில் சொல்வாள் அல்லவா என்று மனதில் எண்ணி அவர் ஏது சொல்லுகிறார் தெரியுமா? அம்மா பார்வதிய அத்தானெங்கே போனாரம்மா, அத்தானெங்கே போனாரம்மா, அத்தானெங்கே போனாரம்மா, 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 அருங்கிலிய சொல்லிடம்மா, 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 அருங்கிலிய சொல்லிடம்மா, சொல்லிடம்மா, சொல்லிடம்மா. போனாரம்மா பார்வதி
போடணும் போடு மச்சான் எங்க போனாரம்மா மச்சான் எங்க போனாரம்மா மாயந்தங்க சொல்லிடம்மா மாயந்தங்க சொல்லிடம்மா பண்டாரம் எங்கே போனா பண்டாரம் எங்க போனார் பார்வதிய சொல்லிடம்மா பார்வதிய சொல்லிடம்மா ஆண்டி எங்கே போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா அருமத்தங்க சொல்லிடம்மா அருமை தங்க சொல்லிடம்மா பரதேசி எங்கே போனா பரதேசி எங்கே போனார் பார்வதிய சொல்லிடம்மா பார்வதிய சொல்லிடம்மா கூத்தாடி எங்கே போனா கூத்தாடி எங்கே போனார் கோமதிய சொல்லிடம்மா கோமதிய சொல்லிடம்மா பிச்சாண்டி எங்க போனார் எங்க போனார் எங்க போனார் பெருமாள் தங்க சொல்லிடம்மா 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 பெருமாள் கேட்க சொல்லிடம்மா 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 ஆமையா போடையா போடணும் போடு அச்சுதனும் கேட்ட போது அச்சுதனும் கேட்ட போது ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா கோபால கம்பரிலும் கேவலம்மா கம்பனிலும் கேவலம்மா அன்று ஒரு நாளையில அன்று ஒரு நாளையில ஆண்டி என்று தெரிந்திருந்தோம் ஆண்டி என்று தெரிந்திருந்தோம் அரங்கிலிய கொடுக்கலாமா அரங்கிலியா கொடுக்கலாமா ஆதிசக்தி கொடுத்து விட்டு சக்தி கொடுத்து விட்டு அகமானமா பேசலாமா அகமானமா பேசலாமா பண்டாரமா தெரிந்திருந்தோம் 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 பார்வதிய கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்கலாமோ பார்வதிய கொடுக்கலாமா கொடுக்கலாமோ கொடுக்கலாமோ ஆமையா அப்போடையா சொல்லணும் சொல்லு என்ன பார்வதிய கொடுத்து விட்டு பழி போட்டு பேசலாம் கூத்தாடியா தெரிந்திருந்தோம் கோமதிய கொடுக்கலாம் கோமதிய கொடுத்து விட்டு குறைவாக பேசலாம் அண்ணா அண்ணா கோபாலத்தானே நான் இழகே சம்மதம் நான் இழக கோபால சம்மதம் நான் இழக சம்மதம் போல கண்ணீரை முகங்களெல்லாம் அடிப்பாளம் அவளம் போல கண்ணீர் பக்கமெல்லாம் வடிப்பாள கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாளம் அண்ணா அண்ணா கோபாலம் தானும் இல்லாவிட்டால் தங்க பார்வதியா உயிரோடு இருக்க மாட்டேன் பிடிங்கிடுவே பிடுங்கிடுவே பிடிங்கிடுவே நஞ்சரைச்சு தின்னிடவே தின்னிடுவேன் அண்ணா தின்னிடவே அப்படியே தின்னிடுவேன்
கண்ணா கோபாலா உன் தங்கச்சி பார்வதிய ஆண்டி என்று தெரிந்துதானே அன்னைக்கு கைப்பிடிச்சு கொடுத்த. ஏ வேட்டி கட்டாம யார் யாழ இதா யாமன புலித்தோல் உடை. அத மாத்துறதே கிடையாதா? அப்ப நீ போய் அங்க போய் பாத்துட்டு வந்தியானே? கைலாசம் 3 ட்ரிப்பே போயிட்டு வந்துட்டியா? 3வது ட்ரிப்பு போனா திருப்பி வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, 4வது போயிட்டு வர போறியா? சரி, ஐயோ பாவம் புள்ள ஊட்டிக்காரன் அப்படியெல்லாம் பெய்யாத, போயிட்டு வந்துருவியா? கேவலமா? என்ன கேவலம்? யாரு யாரு? ஏனைக்கு கோணையே பேசுமா? சரி, காலமெல்லாம் மாறலன்னு நம்ம தான் காலத்தை மாத்திக்கிட்டோம். சரி, உலகம் டச் இல்லையா? உலகம் வம்பா போச்சா? சரி, புருஷனும் பொண்டாட்டிக்கும் டச் இல்லாம என்னத்த? ஓ செல்ல, அப்படி விவரமா சொல்லு. நாடகம் பார்க்க 12 மணி ஆயிடுச்சே பாக்குறாங்க. யாரு தாய் மகனும் ஒரு போர்வைகளை கடந்தா பாக்காங்க? அதான கேக்க. சரிதான் சரிதான். என்ன சரி என்ன? ஓஹோ சரி. ஏ பாவி, இவ்வளவு பெரிய இங்கிலீஷ நாங்க காதுல கேட்டதே கிடையாது பாத்துக்கோ. பரவத்தானே வா. நம்ம பேசுனது என்னன்னு உனக்கு தெரியல. ஐ லவ் யூ என்ன? நான் உன்னை காதலிக்கிறேன். அது தமிழ்ல. ஆம்பளை பேசுனது இங்கிலீஷ் தான். ஆனா தவறா பேசப்படாது இல்ல. இங்கிலீஷ் தானே பேசுறோம். அதனால தான் வாரியல தூக்கிட்டு வந்திருக்கா. இவன் பேசின இங்கிலீஷும் அப்படி, அவன் தூக்கிட்டு வந்த வாரியலும் அப்படி. ஆமா. அதனால அப்படியே பார்த்தா மொட்டை வாரியலாம். அண்ணா கண்ணா, ஆண்டவன் பகவான் இல்லாவிட்டா உன் தங்கச்சி உயிரோடு இருக்க மாட்டேன். நாக்க பிடுங்கிருவேன், நஞ்சரைச்சு தின்னுருவேன், இந்த நல் உயிரே மாச்சிருவோம் நானும். சரி யாமனா, நாக்க பிடிங்கி நஞ்சரைச்சு தின்னுட்டா நீ எங்க போவ? பிறகு அக்கா தங்கச்சிக்கு என்னன்னு சரி வண்டல்ல விழுந்த வள்ளிக்கிழங்கு மாதிரி பொது பொதுன்னு இருப்பாளாம் யாமனுகளுன்னு. அந்த 16 நாளைக்கும் சுண்டல் பூம்பருப்பு உள்ளியாளுக்கு சாமமும் தெரிய மாட்டுக்கு, கற்களும் தெரிய மாட்டுக்கு, அந்தியும் தெரிய மாட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் அள்ளி வீசத்தான். ஏமனா அதுல இனிப்பு இருக்கா நினைச்சு இதுல சீனியில முக்கிட்டு கொடுக்கா. அண்ணா கண்ணா, ஆண்டவன் பகவான் போய் ஏ பார்வதி ஏன் முத்து முத்தா கண்ணீரை வடிக்க?
அஞ்சாத மலையாத அருங்கவல உனக்கு வேண்டாம். அத்தான் எங்க போயிருக்காரு? கடவுள் இல்லாத கைலாசமா இருக்க, ஈசன் இல்லா கைலாசம் இருளா இருக்க, சொர்க்கநாதன் இல்லாத கைலாசம் சோதிமயமே இல்லையே. அத்தான் பகவான் எங்க போயிருக்காரு? அறியணும் தெரிய வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தார். ஆகேற்றமென்றைய அண்ணா கண்ணா புத்தி கட்ட அரக்கனுக்கு இருவேரும் சேர்ந்துதான் வரத்தை கொடுத்தோம். ஆமா, அதனால அத்தான் பகவான் அந்த ஆண்டவன் பகவான்கிட்ட வரம் வாங்குறது வரைக்கும் இந்த அசுர அரக்கன் சும்மா தான் இருந்தான். வரத்தை வாங்கின உடனே ஆண்டவனே இறக்கி வந்துட்டான். அதனாலே அத்தான் போய் 8 நாள் ஆச்சு. குளிச்சாரா குடிச்சாரோ, சாப்பிட்டாரா சாப்பிடலையா? குடினா அது இல்லைன்னு ஒரு காப்பி தண்ணி எதையும் குடிச்சாரா? அதனால எங்க போனாரு, என்ன ஆனாரு ஒண்ணுமே புரியலைனாரு. அம்மா உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்திருக்க மாட்ட. அதனால அத்தான் பகவானை 8 நாளுக்குள்ளே அழைத்து வர வேணுமையானா என்ன செய்யணும் தெரியுமா? கருவூருமாம் வட்டணத்திலே கமுசந்தங்க தேவகி பெண்ணானவா இருக்கா. அந்த கமுசந்தங்க தேவகி திருவயிற்றிலே நான் போய் பிறக்க வேண்டும். ஆமா, நாட்டாமை நந்தக்கோன் அசோதையா திருவயிற்றில நீ போய் பிள்ளையாக பிறந்து மாற்றார் குழந்தையாகவே மாற்றப்பட்டு கஞ்ச கமுசனை வதை முடித்து ஆதி பராசக்தி நீ பிறந்து கன்னி பகவதியாகவே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்ல ஆதி பராசக்தியும் ஆகட்டும் என்றே சம்மதித்தார். அப்படி இருக்கக்கூடிய நாளையில கருவூருமாம் பட்டணத்திலே கமுசந்தங்க தேவகி திருவயிற்றிலின் பெருமாள் பிறக்க அந்த அசோதையா திருவயிற்றிலே ஆதி பராசக்தி பிறந்தோ மாற்றார் குழந்தையாக மாற்றப்பட்டு கஞ்ச கமுசன் 8வது பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்களே, பொம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்திருக்கு. இதை வித்தியாசமா கொல்ல வேணும் என்ற ஆகாயத்திலே எரிந்தான். வாழை தலைகீழ நீட்டுனா புள்ள கீழே வந்து விழுந்துதா. ஆகாயத்திலே நின்று கொண்டு 16 கரங்களோடு ஒரு முகத்தோடு, அடே கமுசா, என்ன வத முடிக்க ஒன்னால முடியாதப்பா. உன்னை வதை முடிப்பதற்காகவே கருவூருமாம் பட்டணத்திலே ஆயர்பாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்தக்கோன் அசோதையா திருவயிற்றிலே பிறந்து வளர்ந்து எனது அண்ணன் கோபாலக்கண்ணன் உன்னை வதை முடிப்பதற்காகவே அவதாரம் கொண்டார் என்று வலது காலை எடுத்தார். கமிஷன் மார்பில ஓங்கி ஒரு மிதித்து ஆகாயத்திலே நின்று கொண்டார். அதுதான் கன்னி பகவதியாக அமர்ந்து கன்னியாகுமரி என்று பேர்நாமங்களை பெற்ற இடம். கன்னி பகவதியாகவே அமர்ந்து கொண்டாள். கஞ்ச கமுசனை வதை முடித்து விட்டு பார்வதிக்கு 8 நாளுக்குள்ள ஆண்டவன் அழைச்சிட்டு வருவோம்னு அத்தாம் பகவானை அழைத்து வருவோம் என்று சொன்னோமே, அதையே ஆண்டவன் சிவபெருமானை அழைத்து செல்ல வேணுமையானா நம்ம தங்க பார்வதி நமக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டாள. சரி, பார்வதிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நாம காப்பாற்ற வேணும் அல்லவா என்று மனமதில எண்ணிக்கொண்டு பெருமான் கோபாலக்கண்ணன் ஒரு சொருவம் எப்பேற்பட்ட சொருவம் எடுத்து வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா? ஆடு மேகும் போலே அச்சுதனும் கோலம் கொண்டார் ஆடுமெங்கும் ஆயர் போலே ஆடு மாட பத்தி கொண்டு மாயவனோ
ஆடு மாட பத்தி கொண்டு சாமி ஆடு மாட பத்தி கொண்டு அச்சுதந்தான் கோபாலன் எங்கே வராரா பெருமான் மாடு மேய்க்கும் மாயவராக வடிவங்களை கொண்டு ஆடு மேய்க்கும் மாயவராகவே வடிவங்களை கொண்டு அச்சுதன் கண்ணன் ஆடு மாடுகளை பத்தி கொண்டு பாலைவன சோலைக்கே வருகிறார். பாலைவன சோலைக்கு வருகிற பொழுது ஆஹா இது பார்க்கும்போது ஒரே பாலைவண்ணமா இருந்தது. நேத்து பார்க்கும்போது பாலைவனமா இருந்தது, இன்னைக்கு ஒரே சோலை வண்ணமா இருக்குகிறது. குலுங்குது. இது என்ன காரணம் அறிய வேணும் தெரிய வேணுமே என்று சொல்லி பெருமான் கோபால கண்ணன் அப்படியாக வெந்த ஆடு மாடுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவர் சீங்குழல் கையில எடுத்து பில்லாங்குழல் வாசிக்குகிறார். எப்படி அவர் எப்படி வாசிக்கிறார் தெரியுமா? எப்படி அண்ணா? ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே பசுவே ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே சிங்குழல் சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் சிங்குழல் சத்தம் கேட்டு பசுகளெல்லாம் சிறுதூக்கி திருநடனோ ஆடிடுமா சிறுதூக்கி திருநடனோ ஆடிடுமா பசுவே பசுவே பெருமான் கோபால கண்ணன் பில்லாங்குழல் கையில எடுத்து அச்சுதன் கண்ணன் ஊதும் போது அச்சுதன் கண்ணன் வந்த பசுக்கள் எல்லாம் ஆவினம் திரு நடனம் ஆட கண்டு சரி அப்படியே பார்த்தார். இவர் வாசிக்க வாசிக்க இந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஆடும் போது ஆண்டவன் இருக்கும் அரளி கொப்பானது அழகாகவே தலையாட்டி தாளம் போடுகிறது. தன்னை மறந்து தலை சுத்தி ஆடுது. அது தன்னை மறந்து எப்படி தலை சுத்தி ஆடுகிறது தெரியுமா? எப்படி அம்மா? கண்ணன் ஊதும் சத்தம் காதிலே கேட்டு எப்படி ஆட்டுகிறார் தெரியுமா? எப்படி ஆட்டுகிறார்? திமி 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 என சிவனும் ஆடவே என்ன திமி 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 என சிவனும் ஆடவே ஐயா சிவனும் ஆடவே அங்க சிவன் இருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடவே சிவன் இருக்கும் அரளி கொப்பு சேர்ந்து மாடவே அத்தான் சிவனும் ஆடவே மத்த கொப்பு மத்த கொப்பு மத்த கொப்பு இருக்கும் போது ஒத்த கொப்பது மத்த கொப்பு இருக்கும் போது ஒத்த கொப்பது ஐயா ஒத்த கொப்பது அங்க தத்தருகின தருகினதும் தாளம் போடுது தத்தருகின தருகினதும் தாளம் போடுது ஒத்த கொப்பது அப்படி தத்தருகின தருகினதும் அங்க ஆடுங்கொப்பை 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 மாயன் கண்டு ஓடி பார்த்திட என்ன
ஆடு கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஐயா ஓடி பார்த்திட அங்க அரணை கண்டு மாயன் கேலி அதை நங்கோரிட அரணை கண்டு மாயன் கேலி அதை நங்கோரிட ஐயா ஓடி பார்த்திட நாம இசைக்கு தகுந்தால் போல் இப்படி தாளம் போட வேணுமையானா யாரால முடியும்? நம்ம அத்தான் பகவானால தான் முடியும். நம்ம அத்தான் பகவான் தானே இதுக்கு தகுந்தால் போல் தலையாட்டி தாளம் போடுவார். ஆமா, அப்படி தலையசைக்கணும்னா வேற ஒருவராலும் முடியாது. ஆமா, அதனால இதுக்குள்ளதான் நம்ம அத்தான் பகவான் இருப்பாரா? இந்த அரளிகளை தான் ஒளிஞ்சிருப்பாரா? இருந்தாலும் இருக்கலாம். அத்தானோ அத்தா மச்சா அத்தாரோ அத்தா மச்சானோ மச்சா ஒன்றரை மச்சான் 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 ஆசை மச்சானே கஜதான் இவன் பிறவே இப்படி இருந்தா ஆசை மச்சானுக்கு ஆசை இல்லை பிறவே அவளும் விடல. ஓ மச்சான் மச்சானா மச்சான் தான் மச்சான். அப்ப எனக்கு மச்சாமனா போது ஐயா ஐயா அசுர அதாவது அரக்கமெல்லாம் வந்து நம்மள மாமா மச்சாமன்னு சொல்லி முறை சொல்லி கூப்பிடுதானே என்று ஆண்டவன் சிவபெருமான் அடே வல்லரக்கா அத்தான் என்று சொல்லாதடா சொல்லாதேடோ அத்தான் என்று சொல்லாதடா சொல்லாதேடா அறிவு கட்ட வல்லரக்கா வல்லரக்கா மச்சான் என்று சொல்லாதேடா மச்சான் என்று சொல்லாதேடோ மானங்கட்ட வல்லரக்கா அத்தாமன்னு சொல்லலாமா? மச்சாமன்னு சொல்லலாமா? ஓ மச்சான் மானகட்ட பேலன்னு உங்க அண்ணன் கேட்காரு, நீ சும்மா இருக்க? ஓ நீ திருத்துதாரா? பரவாயில்ல, நல்லா திருந்துங்க. 2 பேரும் திருந்துட்டீன்னா சரி. அடே அரக்கா அச்சா மத்தான் என்று சொல்லாதே என்று சொல்ல, அத்தா மச்சாமன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஆடுன கோப்பு அசைந்த கோப்பு ஆடாம அசையாம இருக்க வந்திருப்பது அரக்கம்னு நினைச்சலாம். ஆண்டவன் பகவான் அரளி கோப்பை விட்டு வெளியே வராம இருக்காரு. அதனால இவரை சும்மா விடலாமா? இவர் அரளி கோப்பை விட்டு வெளியில வர வேணுமே. ஆனா அவர் குட்டை உடைக்கணும், கூடையில் அள்ளணும். அன்று ஆடிய திருவிளையாடல்ல ஓரிரு வார்த்தையை எடுத்து விட வேணுமே என்றோ அப்படியே பார்த்தார் என் பெருமான் கோபாலக்கண்ண. அத்தான் பகவான அன்று ஒரு நாளையில அரக்கனுக்கு வர்றம் கொடுத்தது மானம் இல்லையோ மச்சான். அரக்கனுக்கு வர்றம் கொடுத்தது மானம் இல்லையோ, உமக்கு ரோஷம் இல்லையோ. இப்படி அரளி மூட்டுக்குள் ஒளிந்திருப்பது காமில்லையோ, அரளி மூட்டுக்குள் ஒளிந்திருப்பது காமில்லையோ. உமக்கு மானமில்லையோ, அரளி மூட்டுக்குள் ரோசம் இல்லையா. மதுரையில அப்படி சொல்லு, மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையோ, மச்சான் ரோஷம் இல்லையோ. அங்க மன்னன் கையால் அடிகள் பட்டது இல்லையோ, மச்சான் மன்னன் கையால் அடியும் பட்டது வெக்கம் இல்லையோ.
இல்லையா மன்னன் கையால் அடிகள் பட்டது மச்சான் பிட்டுக்கு மச்சான் மச்சான் என்ன சொல்லு மச்சான் மச்சான் அப்படி சொல்லு பிட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்தது மானம் இல்லையோ மச்சான் ரோஷம் இல்லையோ அங்க பெரம்பாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ மச்சான் பெரம்பாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ மச்சான் ரோஷம் இல்லையோ மச்சான் மச்சான் ஓ அத்தா பிட்டுக்கு மண் சுமந்தது உமக்கு மானம் இல்ல பெரம்பாலே அடிகள் பட்டது உமக்கு வெக்கம் இல்ல மதுரையிலே மண் சுமந்தது மானம் இல்ல மன்னன் கையால் அடிகள் பட்டது உமக்கு வெக்கம் இல்லையா சூடு சொரணையா அது என்னையா மானம் சூடு சொரணனா என்னென்ன சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது உங்களுக்கு மட்டும்தான் சூடு சொரணையெல்லாம் இருக்குமா அதனால உனக்கு ஒண்ணு இல்லைங்க உங்க மச்சவனுக்கு சூடு சொன்னதெல்லாம் உண்டா எக்கச்சக்கமா இருக்கா அதனால அப்பம் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் மதுரையிலே மண் சுமந்தது யாருக்கு தெரியும் மன்னன் கையால் அடிகள் பட்டது யாருக்கு தெரியும் பிட்டுக்கு மண் சுமந்தது யாருக்கு தெரியும் பெரம்பாலே அடிபட்டது யாருக்கு தெரியும் அப்ப வந்திருப்பது அரக்கனா இருந்தாலும் சரி அந்த கிறுக்கனா இருந்தாலும் சரி அதனால துணிஞ்சவனுக்கு துர்க்கம் இல்லை என்று மனமதில எண்ணி அரளி கொப்பை விட்டு வெளியிலே எழுந்து வருகிற பொழுது அவருடைய முகத்தை கண்டு அச்சுதன் கண்ணன் புன்னையாகவே நகைத்து சிரித்தார். எப்படின்னா அந்த சிரிப்பு கிடையாது, இங்க பாரு அதாவது பல்லு தெரியாம சிரிக்கணும். ஐயா இதான் பல்லு தெரியாம சிரிப்பு. ஏய் சீதாவை கட்ட பின்னால விட்ட போதெல்லாம் இருக்கு. அதனால நகைத்து சிரித்தார். அவர் சிரிப்பை கண்டார். அப்ப பார்த்தார், ஏ கண்ணா உன் கதை என்ன ரொம்ப சம்பூர்ண யாக்கியமா? என்னைய மட்டும் மதுரையில மண் சுமந்த மன்னன் கையால அடிகள் பட்டம்னு சொல்லுதேல, மதுரையில எதுக்கியா மண் சுமந்த? பிட்டுக்கு. மதுரையில எதுக்கு மண் சுமந்த? எதுக்கு? அது எதுக்கு? எல்லாம் கிளவி விட்ட புட்டுக்கு தான். பிட்டுக்கு மண் சுமந்தேன். அது எதுக்கு? மதுரையில மண் சுமந்து மன்னன் கையால தானே அடிகள் பட்டேன். வைகை அணையை அடைப்பதற்காகத்தானே மண் சுமந்தேன். மன்னன் கையால தானே அடிகள் பட்டேன். நான் கொட்டுப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல் தானே எந்திரிக்கேன். ஆமா, மட்டும் மோதிர கையால தானே கொட்டுப்பட்டிருக்கேன். ஆம்பளைக்கு ஆம்பளை தானே அடிபட்டு இருக்கேன். உங்க அதை என்ன ரொம்ப சம்பூர்ண யாக்கியமா? யாக்கியமாயா? ரொம்ப யாக்கியமா? பிட்டுக்கு மண் சுமந்தோம்னா, அன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமந்த. எதுக்கு மண் சுமந்த? அந்த கிளவி வித்து புட்டை வாங்கி சாப்பிட்டேன். கிளவி வித்து புட்டியா? ரொம்ப டைட்டா இருக்கும் பாத்துக்கோ. ஆமா, கொஞ்சம் கூட 10 நிமிஷம் வேக விட்டுருக்கா. அனுபவம் பேசுதியா? அனுபவம் பேசுது. அதான் அனுபவம் பேசுது. அதனால ஓ கண்ணா, உம்ம கதை என்ன ரொம்ப சம்பூர்ண யோக்கியம் நினைச்சியரா? அன்று ஒரு நாளையிலே நான் ஆணுக்கும் ஆம்பளைக்கும் தாமியா அடிபட்டு வந்தேன். நீர் ஒரு பொம்பளையிட்டே அடிபட்டியற, உமக்கு வெக்கம் இல்ல? எந்த பொம்பளையா? அன்று ஒரு நாளையில ஆயர்பாடி பட்டணத்தில் ஆயர்பாடியில் போய் பிறந்தது மானம் இல்லையோ, உமக்கு ரோஷம் இல்லையோ. ஆடு மாடு மேய்த்து வயர் வளர்த்தது வெக்கம் இல்லையோ. ஆடு மாடு மேய்த்து வயர் வளர்த்தது வெக்கம் இல்லையோ. மானம் இல்லையோ. மாடு வைத்து வளர் மச்சான் உருகில் வண்ண
மைத்துனா ஓ. எப்பா ஏ கண்ணா என்ன ஐயா உருயில் வெண்ண ஆமா உருயில் வெண்ண திருடி உண்றது மான இல்லையோ உமக்கு ரோஷம் இல்லையா அங்க உரலில் கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ உரலில் கட்டி அடியும் பட்டது வெக்கம் இல்லையோ மானோம் இல்லையோ உரலி கட்டி அடியும் பட்டது ரோசோம் இல்லையோ அப்படி தயிர் வெண்ண ஆமா தயிர் வெண்ண ஆமா தயிர் வெண்ண திருடி உண்றது மானம் இல்லையோ உமக்கு ரோஷம் இல்லையோ தயிர் மத்தால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ தயிர் மத்தால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ மானம் இல்லையோ ஓ அத்தா அத்தா அதாவது நீர் ஒன்று சொன்னீரு நான் ஒன்று சொன்னேன் அதனால அத்தான் வேணும்னு அரளி கொப்பை விட்டு வெளியில வரலன்னு சொல்லித்தானே நான் உண்மை ஏளினமா பேசினேன் நான் ஒன்ன சொன்னோம்னு நீர் என்னைய பதிலுக்கு பேசிட்டியாரு அதனால உம்மை பாட அரக்கம் பாடு நான் போறேன் ஆடு மாடெல்லாம் பத்தியா ஓ ஏன் தான் சரி உன் தங்கச்சிய பார்க்கவா அப்படியா சரி சரி ஆஹா அவளுக்கு செய்ய முடியாது அதனால எப்பா கண்ணா நீ ஒன்ன சொன்ன நான் ஒன்ன சொன்னேன் சரிக்கு சரி சரியா போச்சு அதனால என்னைய பார்க்க வேண்டாம் உன் தங்கை பார்வதியை பாரப்பா உன் தங்கை பார்வதா தேவி ஆண்டவன் பகவானான் இல்லாவிட்டா எப்படி இருப்பா தெரியுமா அவ்வளோ பூவிழப்பா பொட்டிழப்பா மானதானிழப்பா மாவிழப்பா மஞ்சளப்பா மாவிழப்பா மன்னவனதானிழப்பா பூமான அப்படியே ஒந்தங்க பார்வதி நானும் இல்லாவிட்டால் உயிரோடு இருக்க மாட்டாக பிடுங்கிடுவா நகத்தானே உயிரமாச்சிடுவா நல்லுயிர அப்பா ஏ கண்ணா உன் தங்கச்சி பார்வதி நான் இல்லைன்னு வச்சுக்கோ உயிரோடே இருக்க மாட்டான் நாக்க புடுங்கிருவா நஞ்சரைச்சு தின்னுருவா நல் உயிரையே மாச்சிருவா அதனாலே என்னைய பார்க்காவிட்டாலும் உன் தங்கையை பார்க்க வேணும் என்று சொல்ல அத்தா அப்படியானால் அசுர அரக்கனை வதை முடிக்க வேணுமே ஆனா என்ன செய்யணும் தெரியுமா நாம் போய் அசுர அரக்கனை வதை முடித்து வர வேணுமே ஆனா நம்மளை ஆடு மாடு மேய்ச்சு வயிறு வளர்த்தவர்னு சொன்ன இந்த ஆண்டவன் பகவானை சும்மா விடலாமா இந்த அச்சுதன் அதாவது ஆண்டவன் பகவானை சும்மா விடலாமா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மைத்துனா நான் போய் அதாவது அப்பா கண்ணா என்னைய பார்க்காதவன் தங்கையை பார்க்க வேணும் என்று சொல்ல அத்தா நான் போய் அசுர அரக்கனை வத முடிக்க வேணுமே ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஆடுகள மாடுகள மாடுகளே ஆடுகள மாடுகள மாடுகளே வைத்து வர வேணும் என்று அச்சுதனும் சொன்ன போது அச்சுதனும் சொன்ன போது ஆண்டவனும் எது செய்வார் அங்க ஆண்டவனும் அப்படியே ஆட்டும் மேன்று
எம்பெருமான் கோபால் அந்த ஆண்டவன் சிவனாருக்கு அது செய்தாரா ஏழு குளத்து மண்ணெடுத்து 21 நாமங்க நமமா தான் கொடுத்து தான பகவானே ஆடு மாட பார்க்கவே போனாரு சொர்வத்தையும் போனாரு சொர்வத்தையும் கொடுத்தாரே கோபா அப்படி கொடுத்தாரே கோபான் ஓ அத்தாம் பகவான அழகாகவே உமக்கு கோனார் சொருவம் முறுக்கு மீசம் முண்ட கண்ணுக்கும் இந்த கோனார் சொருவம் உமக்கு தாமியார் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆமா அப்படின்னு சொல்லி புலித்தோல் உடைய முதல்ல அந்த பக்கம் தூக்கி தூர போடும் ஆனத்தோல் போர்வி அங்கிட்டு போடும் அப்படின்னு சொல்லி 7 குளத்து மண்ணெடுத்து 21 நாமங்களை கொடுத்து கோனார் சொருவங்களை கொடுத்து அத்தான் இந்த சொருவம் உமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்து கொள்ள வேணும் என்று அச்சுதன் கண்ணன் ஆடு மாடுகளை ஒப்படைத்து விட்டு அவர் எப்படி வருகிறார் தெரியுமா அத்தாம் பகவானே இன்றைய நாள் முதலாக நான் போயிட்டு வரும் வரைக்கும் ஆடு மாடு கன்று குட்டி ஒரு குட்டி குறைஞ்சாலும் சரி உம்மை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோனார் சொருவங்களை கொடுத்து விட்டு அவர் எப்படி வருகிறார் தெரியுமா அத்தாம் பகவானே ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் காட்டில் நல்ல பயிர் இருக்கு காவல்காரன் காத்திருக்கான் காட்டில் நல்ல பயிர் இருக்கு காவல்காரன் காத்திருக்கான் ஆட்டம் போட்ட மயில கால பாக்க பாக்குதையா ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமேய பாக்குதையோ ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் மாட்டுக்காரையே மச்சான் போகாத பாதையில போகக்கூடாது போகாத பாதையில போகக்கூடாது ஆடு மாடமேய விட்டு சுத்த கூடாது ஆடு மாடமேய விட்டு சுத்த கூடாது ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் ஆட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கிறோம் மச்சான் அதாவது காட்டுல நிறைய பயிர்கள் எல்லாம் விளைஞ்சு கிடக்கு ஆமா அதான் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடு மாடுகளை மேய விட்டுட்டு போகாத பாதையில பெயரக்கூடாது ஆடு மாடெல்லாம் மேய விட்டுட்டு புத்தி கட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திடக்கூடாது அவர் நம்மளைத்தான் கேட்காருன்னு பாக்காரு நம்மளை என்னையே கேட்கறதுக்கு யாரு அதனாலே அத்தாம் பகவானே ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு ஆடு ஒரு குட்டி ஒரு கன்று குறைஞ்சாலும் உம்மை சும்மா விட மாட்டேன் என்று மனதில் எண்ணி நாம இப்படியே போனோம்னா அசுர அரக்கனை வதம் முடிக்க முடியுமா ஒரு மனுஷனுக்கு 3 ஆசை உண்டு 3 ஆசைன்னு சொன்னா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணு மன அசுர அரக்கனுக்கு நிறைய இருக்கு பொன்னும் பொருளும் எக்கச்சக்கம் வச்சிருக்கான் பெண்ணுக்கு மயங்காதவன் யாரும் உண்டா
என்னைய தவிர வேற எவனும் கிடையாது. ஐயோ அப்பா சம்பூர்ண யோக்கியம் வாரம் செம்ப தூக்கி தூர போடுன்னு சொன்ன மாதிரி பொம்பளை எதுக்க வாரான்னு சொன்னா 10 அடிக்கு அங்கே ஓரமா ஒதுங்கிடுவேன். ஆமா தெருவுக்கு ஒரு பொண்டாட்டியும் முக்குக்கு ஒரு வைப்பாட்டியும் வச்சுக்கிட்டாலே தான் உனக்கு பொண்ணு ஆசைன்னா பிடிக்காதாக்கும். ஆமாம்மா. இல்ல இது நம்ம வீட்டு சேலை தானா அடுத்த வீட்டு சேலை தானா அப்படின்னு பாக்குறதுக்கு தான். கடைக்கு ஒரு ஆள் வர முடியாது. ஒரு சீவக்கா போட்டனா அப்படித்தான் ஒரு ஷாம்பு நவரத்ன எண்ணெய். இந்த நவரத்ன எண்ணெயை கொடுத்தே கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாமனே ஊருக்கு ஒரு பொண்டாட்டியும் முக்குக்கு ஒரு வைப்பாட்டியும் வச்சிருக்காருண்ணே. என்னன்னு சரி போச்சா மருமவங்கிட்ட சொன்னாலாக்கும் இந்த வார்த்தைய. நீ எல்லாம் இருக்காத மருமவங்கிட்ட சொல்லி இருக்கா பாரு. பெத்த பிள்ளையும் ஒண்ணு மருமகனும் ஒண்ணுதான். ஒன்னையெல்லாம் கட்டையில தூக்கி வச்சு விட்டாண்டா ஒண்ணுக்கு முடியாத பேர. அதனால பெண்ணை போல் சொருவங்களை எடுக்க வேணுமே என்று ஆகட்டும் என்று சம்மதித்து அவர் எப்படி சொருவங்களை என் பெருமான் கோபாலக்கண்ணன் பெற்ற சொருவ எப்படி என்பெருமான் கோபாலனோ எடுத்தாரே ஒரு சொருவம் 8 வயது சென்ற எடுப்பார் போல பெண்ணை போல 16 வயது சென்ற பாப்பார் போல பெண்ணை போல கட வீதியில ரத்தினம் போரோட ஒலையதில கெட்டி வார்த்தை உருக்கியதில விட்டதை தங்கத்தை உருக்கியதில விட்டதை போ போட்டு வைத்து மாறி மாறி சடை முடித்து முக போட்டு வைத்து பாரிஜார மலரணி தன்னழகு காணாதென்று தங்கனக பூட்டி கொண்டு வரும் காட்டுக்குள்ள மோகினியால் வடிவம் கொண்டு ஆயனங்க வருவாளங்க வரபோது சுரனான வல்லரக்கே காட்டுக்குள்ள ஒத்தையில வாரமே தனிமையா வாரமே நமக்கு இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள ஒரு பெண் கிடைச்சா எப்படி இருக்கும் நச்சின் இருக்குமே என்று மனமதுல எண்ணும் போது ஆமா ஏறிட்டு பார்க்குகிறான். சலங்கை சத்தம் காதிலே கேட்டது. ஏறிட்டு பார்த்தான் செக்க சிகப்பு செவ சூரியம் போல மனமோகினி பெண்ணான வாணிக்கு கண்டு அடி அம்மா பெண்மையிலே ஊரு என்ன பேரு என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன உள்ளபடி ஒளியாம சொல்லிடம்மா வெங்கட்ட போது வனவேடா தாடியும் ஜன்னாசிமா வந்து வழிமறிச்சு ஏன் ஊரு பேரை கேக்கிய நீ யாரியா நீ அத முத சொல்லுடே யாரு இப்படி வந்து நிக்கும் காரணம் என்ன அம்மா ஏய் அம்மாமோ ஏ பெண்ணே என்ன பாக்கையில உனக்கு யாருன்னு தெரியல
தெரியல. ஆண்டவன் சிவபெருமானே மனமதிலே எண்ணி வருடம் 12 தவம் இருந்து சரி எரிக்கக்கூடிய அக்கினியாகப்பட்ட தூண்டுவா முனிவரங்களை பெற்ற அறத்தை பெற்ற அந்த அசுர அரக்கன் நான் தானம்மா. பாதாள சக்கரவர்த்தி வல்லரக்கராஜுதன் நான் தானம்மா. அப்பேற்பட்ட அரக்கன் நீதானா? ஆமா. வா உன்னை இன்னைக்கு கொல்லத்தானே வந்திருக்கேன் அப்படின்னு மனசுல எண்ணிக்கொண்டு அண்ணே வல்லரக்கா அந்த அரக்க நீதானா? நான் யாரு தெரியுமா? யாரம்மா? அங்க மலையாள தேசத்தில காஞ்சனமால பெற்ற மக்கள் மலையரசன் கதங்க 8 பேர்கள். முதலாவது பிறந்தவள காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சிய கொடுத்திருக்கும். இரண்டாவது அக்காளை சிதம்பரநாதனுக்கு சிவகாமிய கொடுத்திருக்கும். மூணாவது அக்காளை திருவண்ணாமலையதில் அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கும். நாலாவது அக்காளை சங்கரங்கோயில் தன்னாதியில சங்கர நயினாருக்கு அவளை கோமதிய கொடுத்திருக்கும். அதாவது அக்காளை திருநெல்வேலி டவுனதியில நெல்லையப்ப சாஸ்திரிக்கு தான் காந்திமதிய கொடுத்திருக்கும். ஆறாவது அக்காளை பாவந்திருக்கும் பாவநாசம் பால விஸ்வநாதருக்கு ஓலகால கொடுத்திருக்கும். ஏழாவது அக்காளை குறைதீர்க்கும் குற்றாலோ வற்றாத குடிநீரும் தீராத தலைவலி குற்றால நாதர் மொழிய கொடுத்திருக்கும். எட்டாவது பிறந்தவா 7 பேரையும் பெரிய பெரிய சலமதிலே கொலுவிருக்கக்கூடிய சரி பெரிய பெரிய ஆலயத்துல 7 பேரையும் கைப்பிடிச்சு கொடுத்துட்டோம் உங்க அக்கால. ஆமா சரி. 8வது பிறந்தவா 8 பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணுதான். அட எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணுதான். வாயில மண்ணுல எட்டி பார்த்த இடம் கட்டமண் இல்ல. 8வது பிறந்தவா கொட்டாரங்கெட்டி ஆளுவாயா? முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆளுவ போலுக்கு. 8வது பிறந்தவா கடக்குட்டி மாவா. உங்க அப்பா இன்னும் சட்டியே எடுக்காம இருக்காமாரு. இப்ப பொம்பளை பிள்ளை இருக்க வீடுதான் பணக்கார வீடு. அப்படியா? ஆம்பளை பிள்ளை இருக்க வீடுதான் சட்டி எடுக்க வீடு. சரி இருக்கட்டும் போட்டோம். 8வது மகா கடக்குட்டி மவானா எங்க அப்பா நேர்ந்து தவம் இருந்து நெய்யால விளக்கரிச்சு என்னைய நெய்யும் சோறுமா ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு. அதான் ஆளு நச்சுன்னு இருக்க. அட உன் கண்ணுல கள்ளிப்பால கறக்க இல்லம்மா, நெய்யும் பாலும் சாப்பிட்ட உடம்பு தனியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதனால என்னைய நான் பூத்து நிறைஞ்சு இருந்த நேரம் என்ன யாருமே பெண் கேட்டு வரல. ஏன் ஒரு கலட்டு பைய கூட வரலையோ? ஏமுன்னு கேளு. எதுக்கு? அதாவது பிறந்தது வந்து என்ன மூலத்துல முதக்காலு. ஐயோ என்ன மூலத்து நட்சத்திரம் மாமியாளுக்கு ஆகாது மங்கள முத்தத்துக்குள்ள இழுத்துறோம். ஆமா பூத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? என்ன? உத்திரம். உத்திரம். ஐயோ உத்தரத்து தாலி உரியல சொல்லுவாங்க. ஆமாண்ணே. ஐயோ அதனாலே நீ யாரும் பெண் கேட்டு வரல. ஒரு குள்ள மனுஷன் ஒரு போட்டோவை கொண்டாந்து தந்தாரு உன் கையில. ஆமா சரிதான். ஒரு குள்ள மனுஷன் நல்ல 2 மீட்டரும் அரை பாயிண்டும் இருந்தாரு. அதுக்கு மேல வளரக்கு சீத்துவம் இல்ல. இல்ல நானும் சரின்னு சொல்லி சரி நம்மள யாருமே பெண் கேட்டு வரலையே, இவருக்காவது நம்ம சம்மதிப்போம் பார்க்கப்படுவோம் அப்படின்னு நானும் சம்மதிச்சு எங்க
அப்ப மலையரசன் என்னைய தாலியை கட்டி கைப்பிடிச்சு கொடுத்தாரு. சரி. ஆனா 4 வண்டி சீதனத்தோட நான் போனேன். உன் பின்னால 4 வண்டி வந்தது. ஆமாண்ணே. அங்க போய் பார்த்தா 4 வாசலும் ஒரு போல இருந்தது. உன் புருஷன் வாசல். சரி. அங்க இருந்து ஒருத்தி பச்சை கிளிய தோல்ல வச்சுக்கிட்டு பச்சை பச்சேர்னு வந்தா. அவாயவா அவதான் அந்த சக்கலாத்தியாம். உங்க சொக்கை முண்டாட்டி. ஆமா, அந்த மீனாட்சி. அவதான் அந்த சொக்க முண்டாட்டி மீனாட்சி சக்கலாத்தியா. சரி. அவ அங்க இருந்து வந்தா பாத்தியா. அவ அங்க இருந்து வார போது என்ன ஐயோ ஆலாத்தி எடுக்க வாரான்னு நினைச்சேன். அவ முடி என் கைக்குள்ள, சரி என் முடி அவ கைக்குள்ள. இது சக்கலாத்தி போராட்டம், சகல பேருக்கும் கொண்டாட்டம். அவதான் அந்த சொக்க முண்டாட்டி மீனாட்சியா. அப்படியா? சொக்கனுக்கு பெட்டி அளவு, அவன் முண்டாட்டிக்கு சக்தி அளவு. சட்டி அளவு. சட்டி இல்லனே, சக்தி. சக்தி சக்தி அளவா? சரி இருக்கட்டும். அதனால இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது. இனி சரிப்பட்டு வராது. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்ததுல திங்கக்கிழமை, எனக்கு வேலைக்கிழமை. வேலைக்கிழமை. அண்ணே வல்லரக்கா போன வேலைக்கிழமை, போன வேலைக்கிழமை கல்யாணமும் தான் முடித்து புருஷ வீடு போனேன் அண்ணா. வேலை நல்ல கிழமை புருஷனோட சண்டை போட்டு பிறந்த வீடு வாரேன் காட்டு வெளி வார பெண்ண கைகலசம் ஒத்தையில வார உடம்பரப்பா தங்கை போல என்னே அண்ணே அண்ணே வல்லர மாம வாரா முன்னாலை மாமி வாரா பின்னாலை. புருஷன் இப்ப வந்தாமனு வை, உன்னைய கத்திக்கு இறையாக்கி சரி காட்டு நெறி வாயில கொண்டு ஊட்டிட்டு போயிரும். இறையா ஊட்டிடுவான். அதனாலே அண்ணா வல்லரக்கா என்னம்மா இந்த வாழ்க்கை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆமா புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன். நான் போறேன் அண்ணே. போன வேலைக்கிழமை எனக்கு கல்யாணம். உனக்கு இந்த வேலைக்கிழமை புருஷனே வேண்டாம்னு போறேன். அப்படியா? அதனால குத்தையில வாரவளம் உன் உடம்பரப்பா நினைச்சுக்கோ. ஓ பைத்தியாரி, வாரவள போறவளெல்லாம் உடம்பரப்பா நினைச்சா நான் எவ்வளோட இருந்து வாழ்வது? தனியாக வார பெண்ண தங்கையாகவே நினைச்சுக்கோ. இப்படி காட்டுக்குள்ள கண்ட பெண்ணெல்லாம் தங்கன்னு நினைச்சா நான் யார போய் குழந்தையான்னு கூப்பிட, மைனின்னு கூப்பிட? அதனால அண்ணே வல்லரக்கா என்னம்மா மாமே வாரா மாமி வாரா பின்னால என் புருஷன் கண்ட கத்திக்கு இறையாக்கி காட்டு நெறி வாயில கொண்டு ஊட்டிட்டு போயிருவான். உன்னை இறையா ஊட்டிடுவான். அதனாலே வழிய விடு வல்லரக்கா. ஆமா ஏ அண்ணே அரக்கா, நான் பொண்ணு இருந்து பட்ட அந்த பெருமாளுக்கு தெரியும். அங்க இருந்து பட்ட அந்த மாயனுக்கு தெரியும். கண்ணி நானும் பட்ட கண்ணனுக்கு தெரியும் அண்ணா, தெரியும் அண்ணா, தெரியும் அண்ணா. கண்ணனுக்கு கண்ணிருந்து பட்ட சலம் கண்ணனுக்கு தான் தெரியும், என் பெருமாளுக்கு தெரியும். மங்கை பட்ட சலம் மாயனுக்கு தெரியும். அம்மா பெண்ணிருந்து பட்ட சலம் இந்த பெருமாளுக்கு தெரியும். அதனாலே அண்ணா கண்ணா ஏ கண்ணா ஏ அண்ணா வல்லரக்கா, இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது அண்ணே. அதனால வழிய விடு வல்லரக்கா என்று மோகினியால் சொன்னபோது ஏ மோகினி எப்ப பார்த்தாலும் அண்ணே அண்ணமுனுக்கிட்டு இருக்க, முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்ல. அத்தாமுன்னு அழைக்கணுமனா மூத்தவா ஒருத்தி இருக்காள. ஆமா ஒருத்திதான் மூத்தவா இருக்காள. அவ கூட முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேணும் என்று சொல்ல. அப்பந்தான் பார்த்தா என்ன யாமுன்னு சொன்னா, மூத்தவா இருக்கும்போது என் கைய பிடிச்சோன்னா நான் கருகி உருகி சாம்பலா போயிருவேன். நீ எரிக்கக்கூடிய வரங்களை பெற்றவன். சரி, ஆனா யார் கூட இருந்து வாழ்க்கை செய்வ? ஆமா யோசனை
யோசனை பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. முத்தான வாய் திறந்த அத்தான் என்று அழைக்க வேணும் என்று சொல்ல அழைக்கணும்னு சொன்னா சரி முத்தவ கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு என்றைக்கும் துரோகம் என்ன மாட்டோம்னு எனக்கு சத்தியம் செய்தர வேணும் என்று சொல்ல ஆகட்டும்னு சம்மதிச்சா. சரி சத்தியம் தானே, சக்கர பொங்கல் மாதிரி அதானே, நமக்கு என்ன பொய் புளியோதர மாதிரி. ஏ மாயா மோகினி, சத்தியம் தானே வேணும், இந்த அப்படி வாங்கிக்கணும். அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி? ஆயே கலைகள் 64 படிச்ச சண்டாள வல்லரக்க புத்தி கட்டாம் பெலங்கட்டாம் பெற்ற வரத்தையே மறந்துட்டான். மறந்து போனா கிட்ட வர வாங்கினானே தன்னை நீக்கி வாங்கினானாயா? ஒரு போதும் வாங்கல. இல்லவே இல்ல. பொம்பளை தானே, இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சான். ஒரு பொட்டஜி நினைச்சா வாழையும் வச்சிருவா சாவையும் அடிச்சிருவான்னு தெரியல. அதனால பரந்தானே வாங்கினா அந்த அசுரருக்கு பெண்ணு என்று நினைத்தான், பெருமாள் என்று எண்ணவில்லை, எண்ணாமல் மங்கை என்று நினைத்தான், மாயன் என்று எண்ணவில்லை, எண்ணாமல் கண்ணி என்று நினைத்தான், கண்ணன் என்று எண்ணாமல் வாழ போறோம் என்று மனதில எண்ணல, சாவ போறோம் என்று சற்று எண்ணல, எண்ணாமல் அவன் முங்கி முழுகி தேவர் மூவர் ஆணையாக உண்டு வேறல் தனை எடுத்தான் தொண்டையில வைத்தானே மோகினி பாருனா முங்குனா முழுகுனா முழங்கால் நனையாமல் முண்டு விரல் தனை எடுத்து முக்கணனே சாட்சி என்று சாட்சி வைத்து மூத்தவ கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு என்றைக்கும் துரோகம் எண்ண மாட்டேன் என்று சொல்லி அவன் ஆண்டவன் தேவர் மூவர் ஆணையாக விரல் தனை எடுத்து தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கா எரியுவானா, எரிந்ததோரு சாம்பலையும் எம்பெருமா அள்ளி கொண்டு கைலாசம் வாரார தானே பகவானே அரக்கனைத்தான் வத முடித்தேன், இந்த புடி சாம்பல் என்று அப்படியா கொடுத்த போது அப்பா கண்ணா, அதாவது படைத்த புள்ள கொடுத்த வரம் என்னையாலே வத முடிக்க முடியலே, நீ எப்படி வதை முடித்தா என்று சொல்ல என்று கேட்க அப்பேற்பட்ட சொருவத்தை எடுத்தேனே, ஆனா காலகால விஷத்தை உண்டு அரணார் பொறுக்க மாட்டேன் என்று சொல்ல பொறுப்பேன் என்று சிவனார் சொல்ல மறுபடியும் பெண்ணை போலே வடிவங்களை கொண்டார். பெண்ணை கண்ட வேளையில அணிய கோயில் செவனடைந்தார், செவனடைந்த வேளையில அமிர்தம் அது ஒளிகிடுமா, பூமியில விழுந்துதானா தாங்காது என்று சொல்லி கையதில பிறவி செய்தார், பூமியிலே விழுந்துதானா பூமி தாங்காது என்று. அதாவது ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்தா. தர்மசாஸ்தா பிறந்த லக்கணம் நட்சத்திரம் கடகம் என்ன தெரியுமா? அத பங்குனி மாதம் பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் அங்க இந்திரமாகவே அமிர்தன யோகத்தில் இந்திரமாகவே அமிர்தன யோகத்தில் யாருக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையா பிறந்தார், கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும். ஏன் ஐயனார் அகிலத்திலே அவதாரங்களை எடுக்குகிறார் தெரியுமா? அன்று ஒரு நாளையிலே மகிஷி என்ற பெண் ஒருத்தி ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து 12 வருடம் தவம் இருந்தார். ஆண்டவனிடத்துல சாகா வரங்களை கேட்டார். சாகா வரங்களை கேட்ட போது அப்ப சாகா வரம் கேட்க என்னால சாகா வரம் கொடுக்க முடியாது. யாமனா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று கட்டாயமாக இருக்கணும், மரணம் ஒன்று இருந்தால் ஜனனம் ஒன்று கண்டிப்பா இருந்தே இருக்கணும். ஜனனம் ஒன்று இருந்ததே ஆனா மரணம் நடந்தே ஆக வேண்டும். அதனால ஆமா என்னால சாகா வரம் தர முடியாது. ஆண்டவா இந்த வரம் எனக்கு வேணும். ஆனா அகிலத்துல ஆணுக்கும் அப்பனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் ஆம்பளைக்கு என்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பிள்ளை பிறக்கோ அந்த குழந்தையாலே எங்களுக்கு அழிவு வரட்டும், கையால எனக்கு அழிவு இருக்கட்டும். அதனாலதான் ஆண்டவன் சிவபெருமான் ஆணுக்கும் அப்பனுக்கும் நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்குமாக வந்து உதித்த மானிட மன்னர்கள், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும்
நாள்தோறும் பிறந்தவங்க. சரி. ஐயன் ஹரிஹர புத்திரன். இப்படி ஸ்ரீ முருகா உடையார் சாஸ்தா ஆ. எங்க இருக்காரு தெரியுமா? எங்க? நரசிங்கநல்லூர்ல இருக்காரு. நம்ம நரசிங்கநல்லூர். ஆமா, நம்ம 2 வருஷம் போனோம் அங்க. ஆமா. அதுக்கப்புறம் உத்தரத்துக்கு வாங்கி சிவராத்திரி உத்தரம் வாங்கிட்டோம்னு சொன்ன உடனே சரி. அவரு பெரியவருக்கு ரொம்ப கோபமாயி போச்சு. அதுக்கேன் அவர் இருக்காரா? இருக்காரு இருக்காரு. நல்ல நல்ல தாத்தா. அப்படியாக ஐயனுக்கு மையனாக ஹரிஹர புத்திரனாக பங்குனி மாதம் புதன் என்று உத்திரம். பங்குனி மாதம் புதனமே உத்திரம். பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்தன யோகத்தில் யாருக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் ஆதில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சாமி ஐயனார் 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 முருகருடையார் ஐயனார் 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 முருகருடையார் சாஸ்தாவா ஐயனார் 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 அச்சங்கோயில் ஐயனார் 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 ஹரிஹர புத்திர ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் 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 திருக்கருடையார் ஐயனார் தீர்த்தவுடைய ஐயனார் 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 முருகருடைய சாஸ்தாவா தீர்த்தவுடைய சாஸ்தா சாமி பிறந்தார பிறந்தார் சங்கடங்கள் தீர்த்திடவே சடங்கள் தீர்த்திடவே ஐயன் பிறந்தார ஐயன் பிறந்தார் அகிலமெல்லாம் காட்டிடவே அகிலமெல்லாம் காத்திடவே சாஸ்தா பிறந்தார சாஸ்தா பிறந்தார் சங்கடங்கள் தீர்ப்பதற்கு சாஸ்தா பிறந்த வாசலில பிறந்த வாசல் ஆடுதையா தவதைகள் ஐயனுக்கும் ஐயனாக ஐயனுக்கும் ஐயனார் ஹரிஹர புத்திரராய் ஐயன் பிறந்த வாசலில ஐயன் பிறந்த வாசலில் ஆடுதையா தேவதைகள் தேவதைகள் முருகருடைய சாஸ்தாவும் முருகனுடைய சாஸ்தாவுமா பூரணகல புஷ்பகல பேச்சு பிரம்ம ராசுடையா பிரம்மராஜுடைய மாயாண்டி சுடலையும் மாயாண்டி சுடலையுமா சிவன் இணைந்த பெருமாளும் இணைந்த பெருமாளும் தமிஷி நல்ல தம்பிரானோ ஸ்ரீ பிரம்ம ராசு சத்தியம்மா சத்தியமா அம்பிகையா மாடத்தியா மாடத்தியா ஐயாவான கருப்பசாமி கருப்பசாமி சாமி சங்கிலி பூதத்தாரும் பூதத்தார் ஐயாவான முண்ட சுவாமி முண்டசாமி சின்ன நம்பி சாமியும்மா நம்பி சாமியும் சக்தி கொண்ட நாகமாளா நாகமாளா அம்பிகையே காளியம்மா காளியம்மா முனியாண்டி சாமியோடு சாமியோடு 21 தாவாதைகள் 61 பந்திகளும் ஆனப்பட குதிரைப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி பேப்படையா காட்சி பேப்படையா முன்படையாம் பின்படையாம் முன்படையும் பெரும்பட தண்டியலும் பெரும்பட தண்டியலும் ஐயனுக்கு மையனாகப்பட்ட ஸ்ரீ முருகாருடையார் தரும சாஸ்தாக வந்து அமர்ந்தாரு.